தினம் நம்ம வீட்டில் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு நமக்கு மண்டை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் சாதத்துக்கு. இப்போ இது வெரைட்டியாக இருக்கும். பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மத்தங்காய் எரிசேரி. மத்தங்காய்னா பம்கின், நம்ம தமிழில் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு பேர் சொல்கிறாங்க. சக்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. அது வச்சுட்டு நமக்கு எரிசேரின்னா கூட்டு மாதிரி உள்ள ஒரு வெரைட்டி. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லாஸ்ட்டில் நம்ம தாளித்து ஊற்றுறது தான் இதுக்குள்ளே ஸ்பெஷாலிட்டியே. பயங்கர மனம், பயங்கர டேஸ்ட் இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, பம்கின், மத்தங்காய் அதுக்கு பேர். இந்த இருக்குல்ல, உங்களுக்கு முழுசாக காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பெரும்பயிறு. திருநெல்வேலி சைட்லலாம் பெரும்பயிறுன்னு சொல்லுவாங்க, மதுரையிலலாம் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இது 1 கப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், இது 1/2 கப்பு தேங்காய் திருகினது. இதில் 1/2 கப்பு தேங்காய், மிளகாய், ஜீரகம், சின்ன வெங்காயம், இது இவ்வளவும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, இதில் சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். வத்தல், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுருவோம். இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, இது போடுவோம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. இதெல்லாம் மிளகாய் உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா நீங்கள் கூட்டி போட்டுக்கோங்க. இப்போது இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 1 முறி தேங்காய் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 சின்ன வெங்காயம், 1 மிளகாய், இவ்வளவும் நைஸாக அரைச்சிட்டு வரணும். தேங்காய் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டோம். இப்போது இந்த பூசணிக்காயும் வெந்துருச்சு. இந்த பூசணிக்காய் கூட இந்த பயிறு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது போடணும். இதில் இங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, பூசணிக்காவை லைட்டாக அப்படி மசிச்சு விடுவாங்க, எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி. நமக்கு பூசணிக்காய் டேஸ்ட்டு தனியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அப்படியே முழுசாக வேணாலும் வச்சுக்கலாம். இது இப்படி நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும். இதில் தேவைக்கு உப்பு போடுவோம். பயிரில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சக்கரை பூசணிக்காய் நம்ம விலை கம்மிங்கிறதுனால அது ரொம்ப சீப்பாக நம்ம நினைக்கிறோம். அதில் இல்லாத சத்துக்களே இல்லை. விட்டமின் A to Z வரைக்கும் அதில் இருக்குது. அது சொன்னால் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அதில் உள்ள சத்துக்கள் பற்றி சொன்னோன்னா. சக்கரை பூசணிக்காய் நமக்கு உடம்புல எங்கே கல் இருந்தாலும், அதாவது கிட்னி ஸ்டோனோ கேல் பிளாடர் ஸ்டோனோ எங்கே கல் இருந்தாலும் கல்லை இப்படி பஸ்மமாக்கிடுற சக்தி அதுக்கு இருக்குது. அதே மாதிரி சக்கரை பூசணிக்காயில் உடம்புல உள்ள நீரை எடுக்கிறதுக்குள்ள தன்மை இருக்குது. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணோன்னா காலெலாம் வீங்கிடும் இல்லையா, அப்போ இது சாப்பிட்டோன்னா அந்த காலில் உள்ள நீர் எடுக்கிறதுக்குள்ள தன்மை இதுக்கு இருக்குது. மைக்ரைன் தலைவலி இருக்கும் இல்லையா, அதுக்கு இது அரைச்சிட்டு 10 மாதிரி போட்டால் அது தலையில் உள்ள நீர்லாம் எடுத்துகிட்டு அந்த வேதனை டக்குன்னு குறையும். அடுத்து இந்த பெரும்பயிரில் புரோட்டீன் நிறைய இருக்குது, நார் சத்து நிறைய இருக்குது. நம்ம தோலோடு சாப்பிட்றோம் இல்லையா, நார் சத்து நிறைய இருக்குது. அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், ஜீரகம், மிளகாய், 2 சின்ன வெங்காயம். இப்போ நம்ம அடுத்த அடுப்பு பற்ற வச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இந்த எரிசேரி நம்ம இன்றைக்கி பூசணிக்காயில் செஞ்சுருக்கோம்.
இது வந்து எந்த காயில் வேணாலும் செய்யலாம். அதாவது சேனை, வாழைக்காய் அது போட்டு செய்யலாம். இல்லைன்னா சக்கைன்னு சொல்லுவாங்க, நம்ம பலாக்காய் இருக்கு இல்லையா, அது போட்டு செய்யலாம். இப்போ சேனை வாழைக்காய் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி தான். ஆனால் லாஸ்ட்டில் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் பெப்பர் க்ரஷ் பண்ணி போடணும். அது சேனை கூட பெப்பர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்குவோம். இதில் கொஞ்சமாக உப்பு போடுவோம். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதில் இந்த அரை கப்பு தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்ப்போம். இந்த எரிஷேரியோட மெயின் பார்ட்டு இந்த தேங்காய் லாஸ்ட்டில் வறுத்து போடுறோம் இல்லையா, அதுதான் அதனோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இது பயங்கர மனம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்துட்டோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்படி வறுக்கணும். இந்த வறுக்கிறதுல தான் இருக்குது. இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூட்டு கூட இது சேர்த்துருவோம். தாளிசம் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடணும். வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணால் அந்த மணம் அதுலேயே இருந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது சட்டி பாகம்னு சொல்லுவாங்க, சட்டியில் இருந்து இருந்து அதுக்கு ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்துடும். எடுத்ததுக்கப்புறம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். தினம் நம்ம வீட்டில் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு நமக்கு மண்டை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் சாதத்துக்கு. இப்போ இது வெரைட்டியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தா பத்தாது, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.